Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான விசேஷித்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளை கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வேத வசனத்துக்கு நேராகவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாமல் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு இரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும். இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. ஆண்டவர் எங்களுக்காக உயிர்த்தெழுந்த தேவன், எங்களுக்காக எல்லா காரியத்தையும் ஆண்டவரே ஜீவனோடு நடத்துகிற தேவன். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் வசனங்களோடு பேசி ஆண்டவரே விடுதலையாக்கி எங்களை வழி நடத்துவீராக. இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கெல்லாம் இந்த வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய தெய்வீக கரம் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, தேவனுடைய கிருபையினால 40 நாள் நம்முடைய சபையில உபவாச ஜெபங்கள் நடந்தது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவ்வளோ நேர்த்தியாய் திரளான ஜனங்கள் வந்து அந்த ஆசீர்வாதத்தையும் சிலுவையின் தியானங்களை குறித்தும் அறிந்து கொண்டார்கள். உண்மையாகவே தேவன் நம்மோடு இருந்து இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தை ஆசீர்வதித்தார். விசேஷமாக நம்மளுடைய குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல ஏராளமான ஜனங்கள் ஆண்டவர் கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் அந்த நாளை முடிக்கும்படியாய் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ வந்த ஒவ்வொருவரையும் நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். நமக்காக அவர் பெரிய காரியங்களை அவர் செய்தவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 40 நாள் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கோம். நாம விதைத்த ஒவ்வொரு விதைகளுக்கும் ஆண்டவர் இந்த வருகிற நாட்களில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் அல்லவா, எல்லா விதைகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் அவர் ஆசீர்வாதத்தின் விளைச்சலை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால நாம் ஜெபித்த அந்த 40 நாள் ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. எல்லாமே அறுவடைக்கு ரெடியா இருக்கிறது என்று அடியேன் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அப்படியாக விசுவாசிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்பொழுது நாம் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நாம் வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கொடுத்த வாக்கு பாருங்க. அன்றைக்கு வாரத்தில் முதலாம் நாள் அன்றைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்துவை சிலுவையில் வைத்து அங்கிருந்து அவர் கல்லறையில் வைக்கிறாங்க. 3ஆவது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று எல்லோருக்கும் அவர் அறிவித்ததுனால எல்லோரும் ஒரு காரியங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்போ இந்த சகோதரிகள் மகதலேனா மரியாள், இவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா இவர்களுக்கிட்ட இருக்கிற அநேக பிசாசின் கிரியைகளை விரட்டி இருக்கிறார். ஸோ இந்த மரியாள் தேவன் மீது உண்மை உள்ள பக்தி உள்ளவளாக பரிசுத்தத்தோடு அவரை ஃபாலோ பண்ணுகிற ஒரு உண்மையான சீஷியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை வைத்தார்கள். எல்லோரும் வந்து காத்திருக்கிறார்கள், ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்பதையும் ஒரு திகில் நிறைந்த சூழ்நிலையில் எல்லா சீஷர்களும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். இப்பொழுது கல்லறைக்கு அதிகாலையில் இந்த ஸ்திரீயானவர்களும் இவங்களோடு கூட மற்ற ஸ்திரீகளும் ஓடி வருகிறார்கள். அங்கே வரும்பொழுது அந்த ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த கல்லறையில் ஒன்று பெரிய கல் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அதை யார் புரட்டுவார்கள், அந்த கல் எப்படி இருக்கும், அதெல்லாம் யோசிச்சுட்டே இந்த சகோதரிகள் எல்லாம் புலம்பிக் கொண்டே வருகிறார்கள். வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூதர்கள் வந்து அந்த கல்லை புரட்டி போட்டு அது மேலே ஏறி அமர்ந்திருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கிறார்கள். ஒரு பிரமிப்பா இருக்கிறது, ஒரு வெளிச்சமா இருக்கிறது. அந்த இடம் அவர்கள் நினைத்தது போல இல்லை. ஏதோ ஒரு திகிலாய் பயந்து கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார், ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே, யார் அவங்கள வெளியில கொண்டு வருவா, என்னென்னமோ ஸ்திரீகளுக்குள்ள ஒரு பயம். அப்பா அந்த பயத்தோடு அவர்கள் அந்த கல்லறைக்குள்ள வரும்பொழுது ஒரு காட்சியை காண்கிறார்கள். என்னன்னா அங்க தூதர்கள் வந்து அந்த இடத்துல நிற்பதையும் அந்த கல்லு வந்து தள்ளப்பட்டிருக்கிறதையும் அந்த கல்லறை காலியா இருக்கிறது ஒரே ஆச்சரியம். அங்க கீழ் வசனம் சொல்லுகிறது, அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள், அவர் இங்க இல்ல, அவர் சொன்னபடி உயிர் தெழுந்துட்டார். அப்போ அவர் உள்ள இருக்கிறாரு. இப்போ நம்ம போய் பார்க்கலான்னு வந்த சகோதரிகளுக்கு அந்த இடம் வெறுமையா இருக்கிறது, அந்த இடம் ஒன்றுமில்லாமல் இருக்கு. இப்போ பதட்டத்தோட இருக்கிறாங்க. ஸ்திரீகளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அந்த தூதன் சொல்லுகிறார் ஸ்திரீயை பார்த்து, முதல் காரியமா உங்களிடத்துல பேசுகிறேன் பாருங்க, பயப்படாதிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதிக
அதிகாலையில தேவனை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா? பயப்படாத. எந்த விஷயத்தையும் கர்த்தரை தேடினா நிச்சயமாய் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்க கர்த்தரை தேடி எந்த நோக்கத்தோடு வந்தாலும் என் தேவன் உங்களுக்கு முதல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். பாருங்க, அந்த கல்லறை புரட்டி போட்டு தூதர்கள் போயிருக்கலாம், அந்த இடத்துல அவங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பரலோகத்தின் கட்டளைகள். ஸோ அந்த காரியத்தை அவங்க செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்துவோ, ஸ்திரீகள் வருவார்கள், அவர்கள் என்னை தேடுவார்கள், எனக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த தூதனை அங்கே உட்கார வைத்து வார்த்தை சொல்ல வைக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, அவர் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார். நீங்க எந்த காரியத்தை குறித்தும் சஞ்சலப்பட வேண்டாம், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோபு அதை தான் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த கால வேளையிலும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க, நீங்க கண்ணீரோட வேதனையோட நீங்க எந்த கலக்கத்தோடு ஓடி வருகிறீர்களோ, தேவனை தேடுகிறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்காக வார்த்தைகளை சொல்ல ஆட்களை ஏற்படுத்துவார், தூதரை ஏற்படுத்துவார். அவர் நின்று உங்களோடு கூட பேசவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர்கள் வந்து அந்த இடத்தை பார்த்துட்டு ஒன்றுமே இல்லையே, அந்த வச்ச இடத்துல இயேசு இல்லையேனும் போது காலியான இடத்தை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள், அவர்கள் எதையோ யோசிப்பார்கள் என்று இயேசு அந்த இடத்தை முன்னறித்து அந்த காலியான இடத்தை குறித்து பயப்படாதபடிக்கு, இல்லை இல்லை அது காலியான இடம் அல்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு தூதனை நிற்க வச்சு இயேசு உயிர் தெழுந்து விட்டார். நீங்கள் வந்து எதை நினைத்து அழுகிறீர்களோ அந்த நினைத்து காரியங்களில் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை குறித்து பயங்கர குழப்பத்தோடு இருப்பீங்க. ஆண்டவரை எப்படி ஆகிலும் இதை செய்யணும்னு. ஆனால் அந்த இடம் பார்த்தா, அந்த காரியம் பார்த்தா நமக்கு ஆசீர்வாதத்துக்கு வர வாய்ப்பே இல்லாத இருக்கும். நம்ம இடமே காலியாகிற மாதிரி இருக்கும். என்ன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த இடம்? இயேசு எங்கே போனார்? ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டாரா கேட்கலையா? நான் காலையில் எழுந்து இத்தனை நாள் ஜெபம் பண்ணினேன், என்ன ஆச்சு? அப்படி நீங்கள் குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு காலை வேளையில் உங்களுக்கு தான் பிரசங்கம். நீங்கள் பயப்படாதிருங்க, தேவன் உயிரோடு இருக்கிறார். உனக்காக அவர் சொன்னபடி என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியா உங்களுக்காக செய்வார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது காரியமா நம்ம பார்க்கிறோம், அந்த தூதன் சொல்லுகிற வார்த்தையில் நம்ம கவனிக்கிறோம். 6வது வசனத்துல, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை போய் பாருங்கள் என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. அவர் என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில சொன்னாரோ, முன்ன என்னெல்லாம் அறிவித்தார், நீ இப்படி போங்க, இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க என்று என்னெல்லாம் சீஷரிடத்துல அறிவித்தாரோ அது அப்படியே நடந்தேறியது. வேதாகமம் என்பது நமக்கு தீர்க்கதரிசன புத்தகம். அதுல சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் முன்ன நடந்திருக்கிறது, இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்து நடக்க போகிறது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஆண்டவர் நிறைய விஷயத்தை நம்ம இடத்துல ஆல்ரெடி சொல்லி இருக்கிறாரு, அது எல்லாம் நடந்திருக்கிறது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அவர் சொன்னது தான் நடக்கும். அவரை மீறி ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. அல்லேலூயா. தூதன் சொல்லுகிறான், அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார்மா. அப்படின்னா என்னன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி உன் வீட்டு விஷயத்தை பேசியிருக்கிறார், ஆல்ரெடி உன் ஆஃபீஸ் விஷயத்தை பேசியிருக்கிறார், ஆல்ரெடி உன் ஊழியத்தை பேசியிருக்கிறார்ல, அவர் சொன்னபடி அதை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, இழப்பு மட்டும் தெரியுது. காலியா இருக்க இடம் இழப்பா இருக்கு, நமக்கு எல்லாமே லாஸா இருக்கு. இது எப்படி முடியும்? இந்த கேட்டகரியில நம்ம எப்படி இதெல்லாம் வந்து சர்வே பண்ண முடியும்? எதை குறித்து டோன்ட் வரி, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. அவர் தூதனை முன்ன அனுப்பி வழியை வாய்க்க பண்ணி உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இங்கே ரெண்டாவது காரியத்தை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம். லாசரு வந்து மரித்து போகிறான். மார்த்தாள், மரியாள் அவருடைய சகோதரன் லாசரு மரித்து போகிறான். அப்போ அந்த சம்பவத்தில் பார்க்குறோம், இயேசுவுக்கு சொல்லுகிறார்கள். இயேசுவானவர் வர தாமதிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் ஊருக்குள்ளே வருவதற்குள்ளாகவே லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிடுது. அப்போ அவர் எடுத்துகிட்டு போய் கல்லறையிலும் வைத்து விட்டார்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, இயேசு ஊருக்குள்ளே வந்ததுமே மார்த்தாள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நம்ம வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 வசனத்தில் அவர் தெளிவா இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. வாசிப்போம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே இந்த பிள்ளை சொல்றா, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா இது நடந்திருக்காது ஆண்டவரே. அப்ப இயேசு சொல்றாரு, இல்லம்மா நீ விசுவாசி, நான் இப்ப சொல்றேன் பாரு, அவன் மரிக்கல, அவன் உயிர் தெழுந்திருப்பான், அவன் நித்திரையா இருக்கிறான். ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை முன்னாடியே கன்வே பண்றாரு. இன்னைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்க வீடுகளில் எல்லாம் மரித்து போனது, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது, சிதைந்து போனது, அப்படியே யோசிக்காதீங்க. என் தேவனாகிய கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், மரிக்கவில்லை, அந்த காரியங்கள் உங்களுக்காக உயிர் தெழும் என்று. என் இரட்சகராக இயேசு கிறிஸ்து லாசருவை போய் கல்லறை கிட்ட நின்று, லாசருவே எழுந்து வா என்று சொன்னபோது மரித்தவன் மறுபடியும் எழுந்து வந்தான். மரித்த காரியங்கள் உங்களுக்கு உயிர்ப்பிக்கப்படும், மரித்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்காக மாற்றப்படும். எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். சோ இந்த
தேவன் நம்மளை தொடர்ந்து நடத்துகிறார். அடுத்து நீங்க பார்க்கணும்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் 7வது 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த தூதன் சொல்லி அனுப்புகிறார், ஒரு மெசேஜை கொடுத்து அனுப்புகிறார் ஸ்திரீகளுக்கிட்ட. ஸ்திரீகள் காலையில் வருகிறார்கள், வந்து பார்க்கும்போது தூதன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்துட்டார் சொல்றாரு. அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் பாத்தீங்களா, முதல்ல ஆரம்பத்தில் அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் தேடினார்கள், அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் ஓடினார்கள். அப்போது தூதனை அனுப்பி எல்லாவற்றையும் முடிச்சுட்டு சொன்னாரு, ஏன் நீ எந்த காரியத்துக்கு பயந்தியோ அந்த காரியம் ஒன்றும் இல்லாமல் நான் மாற்றுவேன், எல்லாம் உயிரடையும். எல்லாம் உயிரடைஞ்சதுமே நீ என்ன திரும்ப பண்ணணும்? அடுத்தது சாட்சி சொல்லணும். ஆமென். இந்த 3வது காரியம் நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசு கிட்ட நீங்க எதுக்கெல்லாம் உபவாசித்து ஜெபம் பண்ணீங்களோ, எதுக்கெல்லாம் போராடினீர்களோ, அதை பெற்றுக்கொண்ட உடனே நீங்கள் போய் எல்லாருக்கும் மத்தியில சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. தூதன் சொல்லுகிறான், நீங்கள் ஓடி போய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார் என்பதையும், நீ கண்டது அந்த இடம் காலியா இருப்பதையும் நீங்க போய் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இவர்களும் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அந்த இருட்டான கல்லறையை எடுத்து ஓடுகிறார்கள், வெளியே ஓடி போய் அங்கே சொல்லுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, உங்களுக்கு செய்கிற அற்புதங்களை நீங்கள் ஒரு நாளும் மறைக்க கூடாது. எல்லோருக்கும் நீங்கள் சாட்சிகளாய் மாற வேண்டும். அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும். பாருங்க, நீங்க உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை, ஒரு சின்ன அற்புதம், அது ஏதோ ஒன்று ஜெபம் பண்ணீங்க, அது ஆண்டவர் செஞ்சிட்டார். செஞ்ச சின்ன அற்புதம் நீங்க சொல்லும் போது அது 100 60 அநேகருக்கு பலன் தரத்தக்கதாய் மாறும். ஆமென். அநேகர் அதை வைத்து ஜெபிக்கவும் ஒரு வழி வாசல் உண்டாகும். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சமாரியாக்குள்ள போகும்போது அங்க சமாரியா ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவள் பாவத்தில் விழுந்து போனவ, அவகிட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஆனா ரட்சகராக இயேசு கிறிஸ்துவோ அந்த சகோதரி இடத்துல போய் பேசும்போது அவ யோசிக்கிறா, யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்களே, ஆனா நீங்க என்கிட்ட பேசுறீங்களேன்னு. சில காரியங்கள் 2 பேரும், இயேசு கிறிஸ்துவும் பேசுகிறா, சமாரியா ஸ்திரியும் பேசுகிறா. பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவார், சோ நீ போய் உன் வீட்டில் போய் உன் கணவரை அழிச்சிட்டு வானா. அப்போ அவ சொல்லுவா, இல்ல என்கிட்ட எனக்கு கணவரே இல்லைன்னு. அப்போ இயேசு சொல்லுவார், ரொம்ப அழகான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுவார், ஆமா நீ சொல்வது உண்மைமா, இப்ப இருக்கிறவங்களும் கணவர் கிடையாது, சோ 4 பேர் கடந்து போயிட்டாங்க, இப்ப இருக்கிறவங்களும் கணவர் கிடையாதுன்னு சொன்னதுமே அவ அழுகிறா. என்னை குறித்து இவ்வளவு திட்டமாய் ஒரு தீர்க்க தரிசனமா? அந்த காரியத்தை கேள்விப்பட்ட உடனே அவ ஓடி போய், நீங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த குடத்தை அங்க வச்சுட்டு ஓடுகிறா. ஓடும்போது வசனம் சொல்லுகிறது, யோவான் 4ஆம் அதிகாரம் 28 29ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துதானா என்று பாருங்க, வந்து பாருங்க, நான் செய்கிற விஷயங்கள், என்னுடைய வாழ்க்கையின் அந்தரங்கள் எல்லாவற்றும் ஒருவர் சொல்லுகிறார் என்று அவள் அந்த ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு சின்ன விஷயம், அவள் யார் என்பதை காண்பித்து கொடுத்தார். அவ்வளவுதான். அங்க ஒரு பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. அவ வீட்டு நிலைமை, அவ வாழ்க்கையின் காரியத்தை இயேசு அங்க ஒரு சின்ன விஷயத்தை அவர் அப்படியே காமிச்சு கொடுக்கிறார். உடனே அவ அனலைஸ் பண்றா, ஓடுறா, ஊர் முழுக்க போய் சொல்லுகிறா, ஊரே ரட்சிக்கப்பட்டது, ஊர் முழுக்க எல்லாரும் தேடி வருகிறார்கள். ஹல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில் இந்த 40 நாள் ஜெபம் பண்ணிருக்கலாம், ஒரு 7 நாள் ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவர் நான் உபவாசித்து ஜெபம் பண்றேன், என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், என் வீட்டுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் ஒரு அசைவை கொடுத்துட்டாரு, ஒரு சின்ன சீனை காமிச்சிட்டாரு. இம்மீடியட்டா நீங்கள் எல்லா இடங்களிலும் போய் சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். இத தூதன் சொன்னதுனால நீங்க பண்ணுங்கன்னு சொல்லல, இயேசுவே அதை தான் சொல்லுகிறார். நம்ம வாசிக்கலாமா? நீங்க பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார். அதே மத்திய 28:10 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க போய் அவர்களுக்கு சொல்லுங்கள். இது இங்கே பிரசங்கம் கேட்குற எல்லோருமே ஊழியர்களாய் மாறணும். எல்லோரும் தேவனுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய், வேலைக்காரர்களாய் மாறணும். எனக்கு செய்தால் நான் சொல்லுவேன்னு யார் தீர்மானம் பண்ணீங்களோ எல்லோரும் போய் சொல்லுங்க, அவர் இருக்கிறார், நீ பயப்படாத, உன் காரியம் நிறைவேறியது, உங்கள் காரியம் ஆண்டவர் உருவாக்குகிறார், உங்களுக்கு விரோதமாக ஒருத்தரும் எழுந்திருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த மாத வாக்குத்தத்தம் சொல்றார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, நான் எல்லாவற்றையும் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லி அனுப்பினது மாத்திரமல்ல, இயேசு தன் சீஷர்களுக்கு பார்த்து எல்லா
எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்த பொழுது சீஷர்களுக்கு அவர் சொல்லி அனுப்பின இன்னொரு வார்த்தையும் வாசிக்கலாம். 19-20 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக அவர் முடிக்கிறார் பாருங்க. போங்க, நீங்க சாட்சி சொல்லுங்க. அவர் 3 கட்டமாய் சொல்லுகிறார். நீங்க போய் சகல ஜாதிகளுக்கு சீஷராய் கொடுங்க, மாற்றுங்க. பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்க. எல்லா இடங்களுக்கு போங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென். ஸோ நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ரட்சகராய் மாத்திரமல்ல, உங்க வீட்டு ரட்சகர். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய காரியத்தின் ரட்சகர். அவர் சொல்லிருக்கிற இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாய் அவரை தேடுவீர்கள் என்றால் அவர் தென்படுவார். நீ எந்த காரியத்துக்கு தேடுகிறீர்களோ அங்க தூதனை அனுப்பி அந்த காரியத்தை அவர் கரெக்ட் பண்ணுவார். அது மாத்திரம் அல்ல, அவர் உங்களுக்கு செய்ததுக்கு அப்புறம் நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ சொல்லும்போது உன் கூடவே நான் இருப்பேன் என்று சொன்னார். ஆமென். ரட்சகர் உயிர்த்தெழுந்தார். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய உயிர்த்தெழுந்திருக்கிறார். ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் வீட்டாரையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக இந்த உலகத்திற்கு கடந்து வந்து பாடுபட்டு ராஜா ஆண்டவரே சிலுவை ஏற்று 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து உம்மை காண்பித்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். என் மீட்பராகிய ரட்சகா, நீர் உயிரோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே தவிப்பாய் இருந்த ஆண்டவரே அந்த மரியாளுக்கும் அவருடைய சகோதரிகளுக்கும் ஆண்டவரே இடைப்பட்டு அநேக காரியங்களை அவங்களோடு கூட பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அவர்கள் பயப்படுவார்கள் என்று அறிந்து தூதனை அனுப்பி பயப்படாதிருங்கள் என்று வாக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அகைன் நீர் மறுபடியும் அவர்களை மீட் பண்ணும்போது நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொன்னீர். அப்பா, எங்களுக்காகவே ஆண்டவரே நீர் வார்த்தைகளை கொடுத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த மாதமும் அப்பா பயப்படாதே என்று எங்களோடு பேசின தெய்வம் அல்லவா. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே வாழ்க்கையை குறித்து பயந்திருக்கிறார்களோ, வேலையின் குறித்து பயந்திருக்கிறார்களோ, பயப்படாதே என்று சொன்ன மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அந்த பயத்தை உண்டு பண்ணுகிற சாத்தானை இப்போதே நாங்கள் கட்டிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா, அவர்களோடு கூட இருப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உயிர் தெழுந்த எங்கள் ரட்சகர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு வீடுகளில் செய்து ஆசீர்வதியும். மன விருப்பங்களை நிறைவேற்றும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இப்போதும் வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து அவர்களையும் ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். கர்த்தராகிய தேவன் உயிர் தெழுந்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்களையும் அடியனையும் ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆமென். Thank you. God bless you.